வணக்கம் பிரதி. சேலம் மாவட்டம் மவுடஞ்சாவடி அருகே உள்ள சாதனூர் காட்டுவளவு பகுதியில் உள்ள மழைநீர் தேங்கியிருந்த குட்டையில் கடந்த 3ஆம் தேதி பெரியம்மா, பாவாயி ஆகிய 2 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டு சடலமாக வீசப்பட்டிருந்தனர். இவர்கள் அணிந்திருந்த தோடு திருட்டு போயிருந்தது. இந்த திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தது. இதில் இடம்பெற்றிருந்த போலீசார் 2 மூதாட்டிகளை கொலை செய்து நகைகளை திருடிய சேலம் காமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவரை நேற்று அதிகாலை சங்ககிரி மலைப்பகுதியில் துப்பாக்கியால் சுட்டு அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். தொடர்ந்து அவர் சங்ககிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவரிடம் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட ஐயனார் மீது ஏற்கனவே 4 கொலை வழக்குகள் உள்ளது. 2 கொலை வழக்குகள் விடுதலையாகிவிட்டார். மீதமுள்ள 2 வழக்குகள் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் கொலையான பெரியம்மாள் உடலை தூக்கி கல்குவாரி குட்டையில் போட ரவுடி ஐயனாரின் கூட்டாளியான தூதுனூரை சேர்ந்த பூபதி என்பவர் உதவியது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்து தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். சேலம் அருகே 2 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐயனார் என்பவர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உதவிய நண்பரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவரிடமும் விசாரணை நடந்து வருகிறது.